நீங்கள் இருந்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட நண்பர்களே, என்னுடைய வறுமையால் நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் பணம் வருவது நின்றுவிட்டது. நீங்கள் ஆரம்பத்தில் மிகவும் மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள். உங்க தொழில் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ அது நின்று போச்சு. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை அல்லது மன அழுத்தம் இருக்கிறதா? இன்று நீர் என்னை துன்பத்தால் சூழ்ந்து கொண்டீர். இந்த வீடியோவை கடைசி வரை எதுவும் இல்லாமல் பாருங்கள். பாக்யேவை பாருங்கள். எந்த செவ்வாய்க்கிழமையிலும் மட்டும். இந்த நாளில் இந்த செடியின் வேரை உங்கள் கழுத்தில் அணியுங்கள். இதைப் பற்றி நீங்கள் வேதங்களிலும் புராணங்களிலும் அறியலாம். இது சொல்லப்பட்டுவிட்டது. என்னை நம்புங்கள், இதுதான் தீர்வு. இதை செய்வதன் மூலம் பஜ்ரங் பலியிடமிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். அதன் பிறகு மட்டுமல்ல, பிறப்புக்குப் பின் உங்கள் பிறப்பின் வறுமை, பிரச்சனை மற்றும் வலி, மேலும் பிரச்சினைகள் உடனடியாக தீர்க்கப்படும். நாங்கள் செல்வோம், ஆனால் அனுமனின் ஆசிர்வாதத்துடன். உங்கள் அதிர்ஷ்டம் வலுவடையும். உங்கள் ராகுவும் கேதுவும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஆதரிக்கத் தொடங்கும். உங்கள் மூடிய அறையில் பணமழை பெய்யும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தொழிலை நடத்தும் பணம் அது அதிகரிக்கும். அதை நாம் வைத்துக் கொள்வோம். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதை யாரும் தடுக்க மாட்டார்கள். ஒட்டுமொத்தமாக இது உங்கள் அனைத்தையும் நிறுத்த முடியும். இந்த வேரை பிடித்துக் கொள்வதே பிரச்சினைக்கான தீர்வு. இதைச் செய்வதன் மூலம் நண்பர்களே, வேரை பிடிக்க நாங்கள் உங்களுக்கு இதைச் சொல்வோம் வீடியோவில். அவர் அத்தகைய தாவரங்களைப் பற்றி உங்களுக்குச் சொல்லப் போகிறார். இதில் ஹனுமான்ஜிக்கு தெய்வீக சக்திகள் உள்ளன. வாரத்தின் ஒவ்வொரு நாளும் தங்குமிடம் என்று நம்பப்படுகிறது. ஏதோ ஒரு கடவுள் அல்லது தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. செவ்வாய்க்கிழமையும் அதேபோலத்தான். இது ஹனுமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. இந்த தாவரங்கள் நேர்மறை ஆற்றலைக் கொண்டுள்ளன. நிச்சயமாக ஒரு வரம் கிடைக்கும். விலையுயர்ந்த ரத்தினங்கள். அதை அணிவதற்கு பதிலாக நீங்கள் மரங்கள் மற்றும் தாவரங்களின் வேர்களை எடுத்தால், நீங்கள் அதை அணிந்தால் நல்ல பலன் கிடைக்கும். எங்காவது நல்ல பலன் கிடைக்கும். ரத்தினங்கள் மற்றும் ரத்தினங்களில் கலப்படமில்லை. இதனால் பலர் முட்டாள்களாகவும் மாறுகிறார்கள். ஆனால் தாவரங்கள் மற்றும் மரங்களின் வேர்கள், அதுல உங்களை யாரும் முட்டாளாக்க முடியாது. இன்று நாம் பிணைக்கப்பட்டிருக்கும் வேர்கள், அதைப் பற்றி நாங்கள் உங்களுக்குச் சொல்லப் போகிறோம். இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நமது வேதங்களில் எழுதப்பட்டுள்ளது. அது நடந்துவிட்டது. அதன் முழுமையான தகவல்கள் இன்றைய கட்டுரையில் கிடைக்கின்றன. ஒரு சிறிய காணொளி மூலம் நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். ஹே நண்பர்களே, நீங்கள் முன்னேறுவதற்கு முன் நீங்கள் உண்மையான பக்தர் என்றால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அதை செய்துவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஜெய் பஜ்ரங் பலி ஜெய் என்று சொல்லுங்கள். ஸ்ரீராம் ஒரு விஷயத்தை எழுத வேண்டும் நண்பர்களே. ஹனுமான்ஜி மகராஜ் ஒரு பிரச்சனைகளை தீர்க்கும் நபர் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அவர் ஒரு கடவுள் என்று சொல்வது அனுமனாக இருப்பவர் என்று பொருள். ஜி மகாராஜ் தனது பக்தர்களிடம் மிகவும் பக்தி கொண்டவர். நம் வழியில் வரும் ஒவ்வொரு நெருக்கடியையும் சமாளிக்கவும். அதனால்தான் ஹனுமான்ஜி மகாராஜ் பிரச்சனைகளின் மீட்பராக கருதப்படுகிறார். இது ஒரு தெய்வம் என்று அழைக்கப்படுகிறது. நீங்களும் செவ்வாய்க்கிழமை இருந்தால் எங்கள் காணொளியில் குறிப்பிடப்பட்ட சில விஷயங்கள், அன்று நீங்கள் வேர்களில் ஒன்றை பிடித்தாலும் உங்களுக்கு அனுமனின் ஆசிகள் கிடைக்கும். நீங்கள் அதை பெறுவீர்கள். உங்கள் படகு உங்கள் வாழ்க்கையில் பயணிக்கும். இது நடக்கும் என்பது 100% உறுதி. இந்த வேரின் நன்மைகளை நான் நேரில் அனுபவித்திருக்கிறேன். இது எனக்கு நிறைய பயனளித்ததாக உணர்கிறேன். அதைப் பற்றி உங்களிடம் கூறுவதன் மூலம் நானும் நமது சேனல் நண்பர்களுக்கு நல்லது செய்ய விரும்புகிறேன். கடவுள்கள் மற்றும் தெய்வங்களைப் பற்றிய பண்டைய அறிவு. இதனால்தான் நாம் யாருக்காகவும் எதையும் செய்ய தயாராக இல்லை. நீங்கள் எங்களை ஏமாற்ற வேண்டாம். நீங்க எங்களை முழுசா நம்பலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போது எனக்கு வேரை எப்படி பிடிப்பது என்று தெரியும். நீங்கள் அதைச் செய்ய விரும்பினால் உங்கள் தகவலுக்காக எனக்குத் தெரியப்படுத்துங்கள். இந்த மரங்களின் வேர்களை நீங்கள் எங்கும் காண மாட்டீர்கள். செவ்வாய்க்கிழமை அவனை நல்ல முறையில் அழைத்து வர வேண்டும். அதை கங்கை நீரால் கழுவி வீட்டின் பூஜை அறையில் வைக்க வேண்டும். அதை பானையில் வைத்த பிறகு அதை சிறிது பூஜை செய்யுங்கள். முடிந்தால் நீங்கள் மல்லிகை எண்ணெயை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வேர்களுக்கு முன்னால் ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும். பின்னர் நீங்கள் விரும்பினால் அதை ஒரு வெள்ளி தாயத்து அல்லது செம்பு தாயத்தில் வைக்கவும். இந்த வேர்களை நீங்கள் ஒரு தாயத்து போல அணியலாம். இந்த காணொளியை கடைசி வரை பாருங்கள். ஓடிப்போகாமல் எந்த செவ்வாய்க்கிழமையும் பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் 2 முதல் 4 நிமிடங்கள் வரை ஒதுக்க வேண்டும். அந்த வேர்களை மீண்டும் கொண்டு வாருங்கள். யாருடையது இது? நமது வேதங்களிலும் புராணங்களிலும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
எழுதப்பட்டு இவற்றை அணிந்த பிறகு உங்க வாழ்க்கையில அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு வைத்துக்கொள்வோம். உங்களுக்குள் ஒரு அற்புதமான மற்றும் நேர்மறையான மாற்றம் ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து வகையான பிரச்சனைகளிலிருந்தும் அப்போது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். நீங்கள் செல்வம், மகிழ்ச்சி, செழிப்பு, மகத்துவத்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை பெறுவீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சனிதோஷம் அல்லது மங்களதோஷம் போன்ற சில தோஷங்கள் உள்ளன. நீங்கள் 9 கிரகங்களால் அவதிப்படுகிறீர்கள். துரதிர்ஷ்டம் உங்களை தொடர்ந்து துரத்துகிறது. நீங்கள் ஏதேனும் சிக்கலை எதிர்கொண்டால் கவலைப்பட வேண்டாம். செவ்வாய்க்கிழமை அனந்த் மூலத்தின் வேர் நீ அதை கொண்டு வந்து அணிந்தால் நீ எப்படி இருப்பாய்? சனி தோஷத்தால் துன்பமா? அது செவ்வாய் கிரகத்தின் வேதனையாக இருந்தாலும் சரி, 9 கிரகங்களின் வேதனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லா வகையான பிரச்சனைகளாலும் பாதிக்கப்படலாம். எல்லையற்ற வேரின் வேரால் மட்டுமே நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். எந்த செவ்வாய்க்கிழமையும் கொண்டு வர வேண்டும். சரியாக கழுவிய பின் அதை ஒரு சிவப்புத் துணியில் சுற்றி வைக்கவும். நீங்கள் இதைச் செய்து உங்கள் வலது கையில் அணிய வேண்டும். இந்த பரிகாரத்தை எந்த செவ்வாய்க்கிழமையில் செய்தாலும் நீங்கள் ஒரு நாள் இதைச் செய்தால் என்னை நம்புங்கள், இந்த தீர்வை முயற்சிக்கவும். இதைச் செய்த பிறகு பஜ்ரங் பாலி ஜியின் அருளால் எந்த தவறும் உன் மீது மட்டும்தான். விளைவு கிட்டத்தட்ட மிகக் குறைவாகவே இருக்கும். உங்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாகத் தொடங்கும். உங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தால் நீங்கள் அதை பெறுவீர்கள். நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் நவ்கிரவின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவு உங்களுக்கு நன்மை பயக்கும். நண்பர்களே, நீங்கள் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். உங்க உடல்நிலை சரியில்லை. நீங்களே சிகிச்சை பெறுவதில் சோர்வாக இருந்தால் அவ்வளவுதான். எந்த செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் அதிபலா என்ற நபரை வணங்கலாம். செடியின் வேரை ஏதேனும் வெள்ளித்தாயத்தில் வைக்க வேண்டும். அல்லது ஒரு செடிதான். வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் பற்றி நடக்கும். இது பல தெய்வீக சக்திகளைக் கொண்டதாக கூறப்படுகிறது. நீங்கள் என்றால் அடிபலா செடியின் வேரை ஒரு நாள் ஒரு தாயத்தில் வைக்கவும். நீங்க அணிஞ்சாலும் நண்பர்களே, அது உங்களை பொறுத்ததுன்னா நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பதற்கு ஏதோ ஒரு குறைபாடு உள்ளது. நீங்கள் படுத்துக்கொண்டே இருந்தால் அந்த குறைபாடு தானாகவே மறைந்துவிடும். இது வேதங்களிலும் புராணங்களிலும் தெளிவாக கூறப்படும். செவ்வாய்க்கிழமை ஒரு நோய்வாய்ப்பட்ட நபர் இறந்தால், நாள் அடிபலா செடியின் வேரை பிடித்திருந்தால், நோய்வாய்ப்பட்ட நபருக்கு அவரது உடல்நிலையை மீட்டெடுக்க நோய்வாய்ப்பட்ட நபர் முற்றிலும் குணமடைந்து காணப்படுகிறார். அடிபலா செடி ஆரோக்கியமாக வளரத் தொடங்குகிறது. தாவரவியலில் 11 அத்தியாயங்களை முடிக்கவும். உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அது எழுதப்பட்ட நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் பணம் வருவது நின்றுவிட்டது. நீங்கள் தொடர்புடைய பிரச்சனைகளால் மிகவும் சிரமப்படுகிறீர்கள். நீங்கள் பிரச்சனையில் இருந்தால் எந்த செவ்வாய்க்கிழமையும் மல்லிகைச் செடியின் வேரை அணியுங்கள். நீங்க கேட்டது ரொம்ப சரியாத்தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஜாஸ்மின் ஆலையில் பகவான் ஹனுமான் ஜி மகாராஜின் தெய்வீக இருப்பு. சக்திகள் அங்கே வசிக்கின்றன. அதனால்தான் நீங்கள் பார்த்தீர்கள். அனுமன் வழிபாட்டிலும் இது நடக்கலாம். மல்லிகை எண்ணெய் விளக்கு ஏற்றப்படுகிறது. அதனால் ஒருவர் அனுமனின் ஆசிகளை பெறலாம். நீங்கள் நிதி சிக்கல்களை எதிர்கொண்டால் மற்றும் நீங்கள் நிதி சிக்கலில் சிக்கியுள்ளீர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம் வருவது நின்றுவிட்டால் நீங்கள் எந்த செவ்வாய்க்கிழமையன்றும் ஒரு மல்லிகைச் செடியை நடவும். வேரை வெள்ளி தாயத்து அல்லது செம்பில் அணிவது. நீங்க இந்த அளவுக்கு தாயத்தை நம்பணும். இதைச் செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து வகையான நன்மைகளும் மேம்படும். நிதி நெருக்கடி மற்றும் நிதி சிக்கல்கள் ஹனுமானின் ஆசிர்வாதத்தால் நீங்கள் முக்தி பெறுவீர்கள். இது உங்கள் வாழ்க்கையில் செல்வத்தின் கதவுகளைத் திறக்கும். நீ போவாய், உன் வாழ்க்கையில் மகத்தான செல்வத்தைப் பெறுவாய். நண்பர்களே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்வீர்கள். செவ்வாய் பலமாக இருக்கும் நபரை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த நபரின் வாழ்க்கையில் ஒருவர் இருக்கிறார். ஒரு நபருக்கு எதுவும் தீங்கு விளைவிக்க முடியாது. ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவிலிருந்து பயனடைகிறார். உங்கள் அதிர்ஷ்டம் உங்களுடன் இருக்கும். நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருக்கலாம். உங்கள் அதிர்ஷ்டம் வலுவாக இருக்கலாம். நண்பர்களே, சில துளிகள் அமிர்தம் பூமியில் விழும்போது அதன் சில துளிகள் விழுந்திருந்தன. அதற்கு லாட்ஜிரா என்று பெயரிடப்பட்டது. அது செடியின் மீதும் விழுந்திருந்தது. அதனால்தான் லாட்ஜிரா இந்த செடி தெய்வீக செடியாக கருதப்படுகிறது. வேதங்களில் இது என்று கூறப்பட்டுள்ளது. தாவரங்கள் பல கடவுள்கள் மற்றும் தெய்வங்களின் சக்திகளைக் கொண்டுள்ளன. ஒரு குடியிருப்பு உள்ளது. நீங்கள் எந்த செவ்வாய்க்கிழமையும் சென்று பார்க்கலாம். இந்த செடியின் வேரை அணிந்தால் மரியாதை கிடைக்கும். உங்கள் செவ்வாய் கிரகமும் உங்களை ஆதரிக்கட்டும். நீங்கள் எடுக்கும் முடிவும் உங்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு நன்மை பயக்கும் என்றால்
உங்கள் விதியை மாற்றங்கள் நிகழுவதைக் காண ஆன்மீக முன்னேற்றமடைய இந்த வேர்களை அகற்ற வேண்டும். நீங்கள் எப்போதும் செவ்வாய்க்கிழமை இதை அணிய வேண்டும். இந்த வேர் நண்பருக்கு பாதுகாப்பை வழங்கும். இது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய உதவுகிறது. இது ஹனுமான்ஜியின் ஆதரவைப் பெறும் ஒரு சிறிய விஷயம். அனுமனின் ஆசிகள் வேண்டுமென்றால் தகவல் நீங்கள் அதை பெற விரும்பினால் கருத்துப் பெட்டியில் எழுதுங்கள். ஹனுமான்ஜி மகாராஜ் ஜெய் ஸ்ரீராம்.